அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தாய்க்கு மகனுக்கும் எப்போதும் பிரச்சனைகளும் ஆகாத நிலை ஏற்படும். அதில் ஒரு அமைப்பு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ லக்னாதிபதி 11 நின்றாருன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்போ 11ஆம் இடம் என்பது 4க்கு 8ஆம் இடம், அதாவது 4 தான் தாய் ஸ்தானம். அப்படி பார்க்கக்குள்ள 11ஆம் இடம் 4க்கு 8ஆம் இடம் வரும். அதாவது தாயாரின் மார்க்கத்தை கொடுக்குற ஸ்தானம் அது. இங்கு எந்த கிரகம் நின்றாலும் தாயாருக்கு கெடுதலை தான் செய்யும் என்பது விதி. இந்நிலையில் லக்னாதிபதி 11 நின்று விட்டால் ஜாதகரே தாயாருக்கு எதிரியாக மாறுவார். அந்த ஜாதகரால் தாய்க்கு எந்த விதத்திலும் துன்பம்தான் வந்து சேரும். ஒன்று, ஜாதகரின் கிரக நிலை தாய்க்கு பீடையை தரும், அல்லது ஜாதகரே தாயை வதைக்கலாம். தாயை கொள்கின்ற தர்தினியாக அந்த ஜாதகர் மாறலாம். சில சமயங்களில் 4ஆம் இட அதிபதி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து லக்னத்தோடு இணைந்து விட்டால் இது போன்ற தீய பலன்கள் சற்று தான் மாறும். ஆனால் பலன்களில் அந்த தாய்க்கு கெடுதலே செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஜாதகரை பொறுத்த மட்டும் 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லாது இருப்பது சிறப்பு. 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் ஜாதகரை வாழ வைக்கும். ஆனால் தாய்க்கு எப்போதும் பிரச்சனையே அந்த ஜாதகரால் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.